பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது. புது சிருஷ்டியாய் நாம் மாறிவிடுகிறோம். பழைய எல்லா காரியங்களும் நம்மை விட்டு ஒளிந்து போகிறது. கிறிஸ்துவுக்குள் வந்த உடனே பழையவைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடுகிறது, எல்லாம் புதிதாக மாறுகிறது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மை புதிதாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் பழைய காரியங்களை முற்றிலும் நம்மை விட்டு அகற்றிவிட்டு ஆண்டவர் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம் நம்மை முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். மாத்திரமல்ல, பழையவைகள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி நம்முடைய வாழ்க்கையில புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் தோன்ற பண்ணுவார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, நம் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற வாசனையை வெளிப்படுத்துகிற ஒரு மகிமையான ஸ்தானத்திலே நம்மை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எங்கு போனாலும் கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாக வெளிப்படுகிறது. அவரை அறிகிற அறிவின் வாசனை. இந்த காலை வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தவர்களாய் நாம் மேன்மை அடைந்து உயர்ந்த ஸ்தானங்களிலே நம்மை ஆண்டவர் உட்கார வைக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். ஆகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை எப்பொழுதும் அறிக்கை பண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம், உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவர் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். நாம் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிக்கை பண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய மனுஷனை முற்றிலும் நாம் களைந்து போட வேண்டும். கெட்டு போகிற பழைய மனுஷன், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை. முந்தி நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தோம், இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஆனால் இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
நாம் அவரை பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சையான கெட்ட மனுஷனை நம்மை விட்டு முற்றிலும் களைந்து போடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில நாம் கிறிஸ்துவுக்குள் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டோம். காரணம், எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து போகிறான். எங்களுடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறான். காரணம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினாலே புது சிருஷ்டியாய் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களையும் புதிதாக மாற்றுகிறார். பழைய தோல்வி நமக்கு இல்லை, பழைய வேதனைகள் நமக்கு இல்லை, பழைய சோர்வுகள் நமக்கு இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை புதிதாக மாற்றுகிறார். புதிய சிந்தையை தருகிறார். புது சிருஷ்டியாய் நம்மை மாற்றுகிறார். பழைய காரியங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில ஒளிந்து போகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையிலே நாம் பலப்படுவோம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்கிற அந்த பலத்தோடு நாம் எழும்பும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஏற்கனவே உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு உணர்வோடு கூட எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மேன்மையாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும். புதிய புதிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். எல்லாரும் இந்த காலை வேளையில வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழுமையுமாய் தங்களை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கை வாழ பழையவைகள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளிவிட்டு பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும்படி புதிய கிருபையை, புதிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.